ஒரு நாள் ஒரு நரி கழுது கிட்ட வந்து, நண்பரே, காட்டுக்கு ராஜாவான சிங்கம் உங்க அழகையும் வலிமையும் பார்த்து வியந்துட்டார். உங்களை இந்த காட்டுக்கே ராஜாவாக்க போறாருன்னு ஆசை கட்டி கூட்டிட்டு போச்சு. சிங்கத்துக்கிட்ட போன உடனே அந்த கழுதை காதுலயும் ஓங்கி ஒரு கடி கடிச்சிச்சு. எப்படியோ தப்பிச்சு வந்த கழுத மூச்சிரைக்க நரிக்கிட்ட, என்னப்பா இது, ராஜா ஆக்குறேன்னு சொல்லிட்டு என் காதை கடிச்சு வச்சுட்டாரே அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த நரி, அவசரப்படாதீங்க, உங்களுக்கு ராஜ மகுடம் சூட்டணும்ல, உங்க பெரிய காதுகள் இடையூறா இருக்கும், அதனால்தான் குறைக்க பார்த்தாருன்னு சொல்லுச்சு. இதையும் உண்மைன்னு நம்பி கழுத, ஓ அப்படியா அப்படின்னு திரும்ப போச்சு. இந்த முறை போன உடனே சிங்கம் கழுதையோட வாழை கடிச்சு வச்சிருச்சு. வழியில துடிச்சுக்கிட்டே வந்த கழுத, இப்ப எதுக்கு போய் வாழை கடிச்சாரு, இதுதான் மரியாதையா அப்படின்னு கோபமா கேட்டுச்சு. அதுக்கு அந்த நரி, அட, நீங்க ராஜா ஆகி அரியானையில உட்காரும் போது இந்த வால் குத்தாம சொகுசா இருக்கணும்னு தான் இத நீக்க பார்த்தாரு, இத கூட புரிஞ்சுக்காம வந்துட்டீங்களே அப்படின்னு ஏமாத்துச்சு. சரிதான் அப்படின்னு நினைச்சு கழுத 3வது முறையும் போச்சு. இந்த முறை சிங்கம் எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்கல. கழுதையை அடிச்சு வேட்டையாடி கொன்னுடுச்சு. முழு கழுதைய சாப்பிட்டு முடிச்ச சிங்கம் நிதானமா நரிக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுச்சு. நரியாரே, இவனோட கண்ணு, காது, காலு, இதயம் எல்லா உறுப்பையும் சாப்பிட்டேன், ஆனா இவனோட மூளை மட்டும் காணமே, தேடி கொடு அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த நரி சிரிச்சுக்கிட்டே சொன்ன பதில் என்ன தெரியுமா? அரசே, இவனுக்கு மூளைன்னு ஒண்ணு இருந்திருந்தா 2 முறை உயிர் தப்பியும், 3வது முறை சாகரத்துக்கு உங்ககிட்டே திரும்பி வந்திருப்பானா, அதான் இல்லையே அப்படின்னு சொல்லிச்சான். The moral of the story என்னன்னா, வாழ்க்கையிலும் அப்படித்தான். யாராவது உங்களை ஓவரா புகழ்ந்து பேசினா உசாராகிடுங்க. ஏமாத்துறவங்களை விட ஏமாறவங்க மேலதான் தப்பு அதிகம். உங்க நண்பர்கள் யாருக்காவது இந்த புத்திமதி வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை அவருக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ்க்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.